அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த துறை அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைக்கான விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ரிசல்ட் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதற்கான ரிசல்ட்டுமே வந்துருச்சு. ரிசல்ட் பார்க்குறதுக்கான லிங்க்குமே டிஆர்பி வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகியிருக்கு மக்களே. அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடத்தியிருக்கிறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன இடத்துல முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க, ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதே மாதிரி இந்த விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, ஸோ என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த வேலை எல்லாரும் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது. ஸோ நிறைய பேருக்கு கேட்குற சந்தேகம் என்னென்னா, நான் செலக்ட் ஆகியிருக்கேன்னா ஆகலையா, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, விற்பனை இப்போ நான் அந்த நேர்காண இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, என்னுடைய டாக்குமெண்ட்டுக்கு நான் சப்மிட் பண்ணதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ மார்க்கில் நான் செலக்ட் ஆகியிருக்கிறேன், எவ்வளோ மார்க்கில் நான் ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன், ஸோ ஒரு வேளை நான் செலக்ட் ஆகலைன்னா மேல்முறையீடு பண்ணலாமா, மீண்டும் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாமா, ஸோ அதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இது காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, இது உண்மையாக பொய்யா, ஸோ அது பார்த்திங்கன்னா சாத்தியமாக இது எல்லாமே நேர்மையான முறையில் எடுக்கிறாங்களா இல்லையா, இதற்கான முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக ரிசல்ட் நம்ம எப்படி செக் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது, செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்காங்க மக்களே. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். யாராருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் மெயில் வந்திருக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு வழியாக ரிசல்ட்டுக்கான லிங்க்கும் வந்தாச்சு, அப்டேட்டுமே கொடுத்துட்டாங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சருமே இதுக்கான அப்டேட்டுமே செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே டிஆர்பி ஒரு முக்கிய தகவலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன அப்டேட்டுன்றதை தெளிவாக உங்களுக்கும் புரியும். சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி ஆகியிருக்குதா இல்லையான்றதான். இருக்கீங்களா? ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்ட விஷயம். அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் அனைத்து மாவட்டத்திற்கும் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெடி ஆகியிருக்க மக்களே. எல்லாத்துக்குமே ரிசல்ட் ரெடி பண்ணிட்டாங்க, லிஸ்ட்டு ரெடி பண்ணி ஆச்சு. சரிங்களா? இவ்வளோ நாள் வராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க நேம் லிஸ்ட்டு மட்டும்தான் வரும். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்க வீட்டுக்கே அட்ரஸ்க்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஆனால் இந்த தடவை 2025 இருந்து ஸோ இப்போ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இப்போது இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் நாங்கள் போட்டிருக்கிறோம் இவருக்கு, அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஓகேங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு
வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் எவ்வளோ மார்க் நாங்கள் உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறோம், ஸோ அதுக்கான மார்க்கையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுத்துருக்குறோம், அதன் அடிப்படையில் யாருக்கு மார்க் கம்மி பண்ணியிருக்கிறோன்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதாகவும், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு அதில் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நம்பர் பிரகாரமும், ஸோ இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி அதில் நம்பர் பிரகாரம் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான தப்பும் நடக்காமல் தெளிவாகவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மென்ஷன் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இதற்காகத்தான் இவ்வளோ டிலே ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டெக்னிக்கல் இஷ்யூனாலையும் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து வெளியிடாமல் போனது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியும், இந்த பெஞ்சல் புயல் வந்ததுனாலையும் இந்த ரிசல்ட் வந்து வெளியிடாமல் இருந்தாங்க கொஞ்சம் நாளாகவே, இல்லையா? நேர்காணல் நடக்காமல் இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் நேர்காணல் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் நடந்து முடிந்தாச்சு. அதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போது யார் யாருக்கு எப்போ ரிசல்ட் வெளியாக போகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்தது அப்படின்றதையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த செலெக்ஷன் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 5ஆம் தேதி, சரிங்களா? பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட் வந்து அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், சரிங்களா? உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கிற ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் தான். அதற்கான லிங்க்குமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாவட்ட வாரியாக வந்து அஃபிஷியல் வந்து ரேஷன் ட்ராப் ரிசல்ட் வந்து அஃபிஷியல் ரிசல்ட் லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க டிஆர்பி வெப்சைட். ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 38 மாவட்டத்துக்கும் சேர்ந்தாப்லேயே இதில் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து நான் செலக்ட் ஆக மாட்டேனா, எனக்கு எப்படி நான் செலெக்ஷன் ப்ராசஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஸோ நான் இன்டர்வியூயும் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சந்தேகத்தோடு இருக்கீங்க. கண்டிப்பாக என்னோடய சஜஷன் படி பார்த்தீங்கன்னாக்க, என்னோடய மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னாக்க, கண்டிப்பாக அனைத்து பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் தான் அப்ளை பண்ணேன். ஏன்னா வந்து கிடைக்கிது கிடைக்கல அதுக்கப்புறம் விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு அப்ளை பண்ணோமா, ஸோ இதுக்கான எஃபெக்ட் போட்டோமான்றதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க வந்து பார்த்திங்கனாக்கா நேர்மையான முறையிலும் இதில் வந்து எடுக்கிறது கிடையாது. பாதி, அதாவது 50% வந்து காசு கொடுத்து தான் இந்த ரேஷன் வேலையை வந்து வாங்கிடுறாங்க, பாதிக்கு மேலே. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 3000 வேக்கன்சி இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த 3000 வேக்கன்சியில் மினிமம் ஒரு 2000 வேக்கன்சியாவது காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. மீதி இருக்கிற அந்த 1000 வேக்கன்சி தான் நமக்கு நேர்மையான முறையில் வந்து யாரெல்லாம் டாப் மார்க் வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் நேர்மையான முறையில் வந்து ஹை பர்சன்டேஜ் கட் ஆஃப் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வேலையை வந்து வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இது வருஷம் வந்து காமனாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தடவையும் வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி தான் நடக்க போகுது. ஆனால் இந்த தடவை நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து நேர்மையான முறையில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து தெளிவாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே எந்த டேட்டில் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வழியாகவும் நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் அப்ளை பண்ணும்போது, ஓகேங்களா, அப்ளை பண்ணும்போது யாரெல்லாம் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்தோம் இல்லையா, அந்த மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான், ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின அப்டேட் இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன முக்கியமான அப்டேட் கொடுக்குறாங்கன்றதை தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்துடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலை சந்திக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கேட்டிருந்தீங்க. நேற்றுக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். எல்லோரும் வந்து வாங்கிக்கோங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டு நீ என்ன ஜாப்ன்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.